திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அமையும் புதிய தொழிற்சாலைகளால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மழை வெள்ளத்தின் போது தமிழக அரசு மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்டார். மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு ₹1 கூட நிவாரண நிதி வழங்காத நிலையிலும் 666 கோடி ரூபாய் மதிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு நிவாரண நிதி அளித்துள்ளதாக கூறினார். 7 கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பாறு பனைப்பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும். கோவில்பட்டி பகுதியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும். தூத்துக்குடியில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 50,000 சதுர அடியில் வர்த்தக வசதிகள் மையம் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். திமுக வாங்கும் கடன்கள் அனைத்தும் நமது தலையில்தான் வந்து விடிய போகிறது என தெரிவித்துள்ளார். சேலம் தாதகாப்பட்டியில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய இபிஎஸ், கடன் வாங்குவதிலும் ஊழல் செய்வதிலும் தான் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளது என கூறினார். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார், எதுல இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. சும்மா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் உங்க தலையில தான் விழுகும். எந்த அளவு உங்க தலையில தான் விழுகும். நாம தான் கடனை கட்டி ஆகணும். புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று 3 ஆண்டுகளாக சொல்லி வருகின்றனர் என்றும், ஆனால் இதுவரை ஒன்று கூட வாங்கப்படவில்லை என்றும் கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் 15,000 பேருந்துகள் வாங்கப்பட்டதாக கூறினார். இப்போ ஓடுற பஸ் எல்லாம் ஒழுகிற பஸ் தான் ஓடிட்டு இருக்குது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 15,000 பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம். 15,000 பேர். நான் முதலமைச்சர் இருக்கும்போது மட்டும் 4 ஆண்டுல 3,600 புதிய பேருந்துகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இப்ப 100 பேருந்து தான் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. வெறும் 100 பேருந்து தான். இதுக்கு என்னையா போய் ஒரு கூட்டத்தை போட்டு பேச போற? இதுக்கு பதில் சொல்லு. தமிழகத்தில் போதைப் பொருட்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவினரே போதைப் பொருட்களை விற்பதால் தான் அதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்றார். இந்த போதைப் பொருள் ஏன் ஒழிக்க முடியலனா, திமுக கட்சிக்காரன் தான் இந்த போதைப் பொருளை விற்கிறான். அதனால இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல, நிறுத்த முடியல, காவல்துறை அவர்களை கைது செய்ய முடியல. ஆக இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்தா தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிடும் என்று மக்கள் அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தமிழக போக்குவரத்து துறைக்கு 3,000 புதிய பேருந்துகள் வாங்க முதலமைச்சர் ஒப்புதல் வழங்கியுள்ளதால் வரும் காலங்களில் அனைத்து பேருந்துகளும் புதியதாக இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல், கொல்லிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை உதகை பேருந்து நிலையத்தில் அமைச்சர் க. ராமச்சந்திரன், திமுக எம்பி ஆர். ராசா ஆகியோருடன் சேர்ந்து துவக்கி வைத்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் இதனை தெரிவித்தார். தமிழகத்துக்கு நல்லது செய்ய வருகின்ற பாஜகவை போன்ற அரசியல் கட்சிகளை தடுப்பதில் அதிமுகவும் திமுகவும் பங்காளிகளாக செயல்படுகிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இவங்க நாட்டுக்கு தொழில் செய்யாம இருப்பானுங்க. அவங்க சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. அதனாலதாங்க அம்மா இந்த 2 கட்சிகளையும் பங்காளி கட்சி என்று சொல்லுகின்றேன். 2 பங்காளி கட்சி. தமிழ்நாட்டை இவங்களும் வளர்த்த மாட்டாங்க. பிஜேபி மாதிரி கட்சிகள் வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உதவி செய்ய மாட்டாங்க. கூட்டேரிப்பட்டை தொடர்ந்து மதுராந்தகம், செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணாமலையின் யாத்திரை நடைபெற்றது. சென்னை துறைமுகம் கடற்பகுதியில் இந்திய கடலோர காவல்படை நிறுவன தினத்தை முன்னிட்டு கடலோர காவல்படையின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நடுக்கடலில் கப்பல் அல்லது படகு தீப்பிடித்தால் எப்படி தீயை அணைப்பது, அதிலிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் மக்களை மீட்பது, மீட்பு பணியின் போது அவசரகால தேவைக்கு உணவளிப்பது, மீனவர் படகு சேதமடைந்து செயலிழக்கும் நிலையில் நடுக்கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை காப்பாற்றுவது உள்ளிட்டவை தொடர்பாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. பொதுமக்களும் கடற்படை கப்பலில் பார்வையாளர்களாக கடலுக்குள் அழைத்து செல்லப்பட்டனர்.
தாய்ப்பாலின்றி தவிக்கும் குழந்தைகளின் பசிப்பிணியை போக்கும் வகையில் கோவை பச்சாப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் 24 மணி நேரமும் இலவசமாக கிடைக்கும் வகையில் தாய்ப்பால் ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. நோயால் பாதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாதவர்கள், தாய்ப்பால் சுரப்பு நின்று போனவர்களுக்கு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இந்த தாய்ப்பால் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்கு வருமாறு சில தலைவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் மட்டுமே காங்கிரஸ் கட்சியினருக்கு மக்கள் மேல் பாசம் வருவதாகவும் இவை அனைத்தும் நாடகம் என்றும் விமர்சித்தார். இந்த நாடு விடுதலை பெற்ற காலத்தில் அரை நூற்றாண்டு அந்த நாட்டை ஆண்டது யாரு? உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க அப்பா, அப்புறம் நீங்க. இவனால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னமோ இப்பதான் அரை மயக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அதுவும் தேர்தல் வரும்போது எங்க மேல பாசம் வருது, மீனவர் பாசம் வருது, விவசாயி மேல பாசம் வருது. எல்லாம் நாடகங்கள். நீ என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வேஷத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க? இதெல்லாம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூட்டேரிப்பட்டில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவர் சல்யூட் அடிப்பது போன்ற காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. கிராமி விருதை பெற்ற இந்திய இசைக்குழுவைச் சேர்ந்த வயலின் கலைஞர் கணேஷ் ராஜகோபாலன் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விருது பெற்றதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். எல்லாருக்கும் கிடைச்ச பெருமை இது. எனக்கு, சக்தி பேண்டுக்கு அதெல்லாம் தாண்டி இது தமிழ்நாட்டோட பெருமை இது, இந்தியாவுக்கு பெருமை இது. முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்ட அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் 5 வயது முதல் 70 வயது வரையிலானவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர். போட்டியின் இறுதியில் பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டையில் ஜவுளிக்கடை ஒன்றில் 2 பெண்கள் புடவைகளை திருடும் காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியது. கடந்த ஜனவரி மாதத்தில் துணி எடுப்பது போல் வந்த அந்த பெண்கள் சுமார் 5000 ரூபாய் மதிப்புடைய புடவைகளை திருடிச் சென்றனர். மீண்டும் 1 மாதம் கழித்து அதே 2 பெண்களும் அதே துணிக்கடைக்கு வந்துள்ளனர். சுதாரித்துக் கொண்ட கடையின் உரிமையாளர் அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னையில் மதுரவாயல், விருகம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தனியாக நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து பேக், செல்போன், நகை பறிப்பில் ஈடுபட்ட ரகுமான் என்பவரை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் மதுரவாயல் போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை ஜெயஹிந்தபுரம் கருமாரியம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழாவில் சிறுமிகள், இளம்பெண்கள் கும்மி நடனம் நடைபெற்றது. இதில் 79வது வார்டு கவுன்சிலர் லக்ஷிகா ஸ்ரீ பங்கேற்று கும்மி கொட்டி நடனமாடினார்.